தங்க தூண்டில். ஒரு ஊர்ல ரமேஷ் சுரேஷ் அண்ணன் தம்பிங்க இருந்தாங்க. அவங்க 2 பேரும் மீன் பிடிச்சு வாழ்க்கையை நடத்திட்டு வந்தாங்க. ஒரு நாள் மதியம் அவங்க சாப்பிட்டு இருக்கும்போது பிச்சைக்காரன் ஒருவன் அங்க வந்தான். எலும்பு தோலுமா இருந்த அவனை பார்க்கவே பரிதாபமாக இருந்துச்சு. அந்த பிச்சைக்காரன் அவங்க கிட்ட சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு, பசிக்குது, ஏதாவது தாங்க அப்படின்னு கேட்டான். ரமேஷ் அவனுக்கு கொஞ்சம் சாப்பாட்டை எடுத்து தந்தான். இதை பார்த்த சுரேஷ், அண்ணா இது போல சோம்பேறிங்க கிட்ட இறக்கம் காட்டக்கூடாது அப்படின்னு தடுத்தான். அதை கேட்காம ரமேஷ் சாப்பாட்டை எடுத்து கொடுத்தான். அடுத்த நாளும் அதே போல சாப்பிடுற நேரத்துல பிச்சைக்காரன் வந்தான். சிரமமும் வந்ததுனால சுரேஷ்க்கு கோபம் வந்துருச்சு. டேய் சோம்பேறி பையா, அடுத்த முறை உன்னை இங்க பார்த்தேன் தொலைச்சிடுவேன்னு கத்தினான். 3வது நாளும் பிச்சை கேட்டு வந்தான். அவனை பார்த்த கோவத்துல சுரேஷ் அங்கிருந்து தூண்டில் ஒன்னை எடுத்துட்டு அவனை ஏரிக்கரைக்கு கூட்டிட்டு போனான். இப்படி பிச்சை அடி தெரியறதெல்லாம் ஒரு பொழப்பா, உனக்கு மீன் பிடிக்க கத்துத்தரேன், இந்த தூண்டலை வச்சு பொழைச்சுக்கோன்னு சொல்லி மீன் பிடிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனான். பல நாட்களா அந்த பிச்சைக்காரன் வரவே இல்லை. அவனை மறந்தும் போயிட்டாங்க. ஒரு நாள் ரமேஷும் சுரேஷும் டிவி பார்த்துட்டு இருந்தப்போ ஒரு அழகான குதிரை வண்டியில ஒருத்தன் வந்தான். அவர் கையில தங்கத்தால செஞ்ச தூண்டில் ஒண்ணு இருந்துச்சான். ரமேஷும் சுரேஷும் அவரை பார்த்தாங்க. தங்க தூண்டிலை எனக்கு பரிசா வச்சுக்கோங்கன்னு சுரேஷிடம் கொடுத்தாரு அந்த நபர். தான் வீட்டுக்கு வந்த பிச்சைக்காரன் தான் இவன் அப்படின்னு ரமேஷுக்கு தெரிஞ்சது. அவனுக்கு சரியான கோபம். நீ சாக பிழைக்க இருந்தப்போ உனக்கு சாப்பாடு கொடுத்து காப்பாத்தியது நான், எனக்கு தான் இந்த தங்க துண்டலை தரணும், எனக்கு தான் என்று கத்தினான். ஆனால் அவரோ இது உங்க தம்பிக்கு தான் சேரணும் அப்படின்னு சொன்னான். இதை ரமேஷ் கேட்காம வழக்கை கோர்ட்டு வரைக்கும் கொண்டு போனான். நடந்தது எல்லாம் விசாரிச்சாரு ஜட்ஜ். ரமேஷை பார்த்து, நீ இவருக்கு சாப்பாடு கொடுத்து உயிரை காப்பாத்தினது உண்மைதான், ஆனா தம்பியோ இவர் வாழ்வதற்கு வழியை காட்டி இருக்காரு. அதை பயன்படுத்தி இவர் பெரிய பணக்காரும் ஆயிட்டாரு. நிலையான உதவி செஞ்ச சுரேஷுக்கு இந்த தூண்டில பரிசா கொடுத்ததுதான் சரி. இந்த தங்க தூண்டில் சுரேஷுக்கு தான் சேரணும் அப்படின்னு தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சு. நீதி, நாம் செய்யும் உதவி அப்போதைக்கு கஷ்டம் தீர்ந்தால் மட்டும் போதாது, எப்போதும் கஷ்டம் வராதபடி உதவி செய்தல் வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.